ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஒரு சூப்பரான டக்குன்னு பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நான் வந்து ஒரு அரை கப் போல் துருவினா வெல்லம் சேர்த்துருக்கேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கப் வந்து வேக வச்ச பச்சை பயிறு வந்து சேர்த்துக்கிறேன். 1/4 கப் அளவு துருவின தேங்காய் வந்து சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு கடாயில் வந்து 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு அதில் சேர்த்து கூட இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாம். அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இப்போ இது இன்னும் கொஞ்சம் கூட ஒன்று சேர வர்றதுக்காக கொஞ்சமாக பொட்டுக்கடலை வந்து 1-2 நல்லா பொடிச்சு இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் 1 கப் அளவு தோசை மாவு எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு 3-4 ஸ்பூன் அளவு அரிசி மாவு வந்து சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் வந்து ரவா சேர்த்துருக்கேன். நீங்கள் இட்லி மாவு எடுக்கிறீங்க அப்படின்னா மாவு கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா அரிசி மாவு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு மாவை ஃபஸ்ட்டு நல்லா கலந்துக்கலாம். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு இந்த பதம் வர்ற அளவுக்கு கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து சோடாப்புலாம் எதுவும் சேர்க்கல. உங்களுக்கு சோடாப்பு வேணும்னா சேர்த்துக்கோங்க. இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக வந்து உருட்டி எடுத்துக்கிறேன். இது மாதிரி எல்லா உருண்டைகளையும் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க உருண்டையை வந்து அந்த மாவில் நல்லா முக்கிட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதான். நான் இன்றைக்கி வந்து பணியாரக்கல்லில் தான் ஃப்ரை பண்ண போகிறேன். கொஞ்சமாக நெய்யோ அப்படி இல்லைன்னா எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. இதில் வந்து இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க ஒவ்வொரு உருண்டைகளாக வந்து போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான். மூடி போட்டு வச்சுட்டு ஒரு சைடு வந்து அதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். வீட்டில் இருக்கவங்க ஸ்நாக்ஸ் கேட்டாங்க அப்படின்னா டக்குன்னு வந்து இது ரெடி பண்ணி கொடுத்துடலாம். நான் வந்து பச்சைப்பயிறு சேர்த்து பண்ணியிருக்கேன். நீங்கள் பச்சைப்பயிருக்கு பதிலாக வாழைப்பழம் சேர்த்து கூட பண்ணிக்கலாம். அதுவும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சைப்பயிறு சாப்பிடாத குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி வெல்லம் தேங்காயெல்லாம் சேர்த்து செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க. உடம்புக்கும் ரொம்ப நல்லது. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு இப்படி இருக்குன்னு மறந்துடாமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. ஏற்கனவே நிறைய ஸ்நாக்ஸ் வெரைட்டி வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது. தேவைப்பட்டுச்சு அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.